ஜூன் மாதம் 11ஆம் தேதி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவின் கடைசி பாகத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியைப் போல, தானியேல் தீர்க்கதரிசியைப் போல தாழ்த்தாவிட்டால், கவனமாக பேசாவிட்டால், பேச்சுக்களில் இருக்கும் தவறுகளை அங்குலம் அங்குலமாக சுட்டி காட்டாமல் விட மாட்டேன் என்றும் போட்டிருந்தேன். அதற்கு இந்த தாஸ் பாஸ்டர் 16ஆம் தேதி உள்ள பொதுக்கூட்டத்தில் தகர்த்து பேசின பேச்சென்றால் கெட்ட வார்த்தை போன்ற பேச்சுக்கள். ஒரு பெண்ணை இப்படி திட்டலாமா? ஒரு ஆவிக்குரிய மனுஷன் இப்படி பேசலாமா? இந்த விஷயங்கள் மேன்மையான கடமை உணர்வு என்கிற தலைப்பில் உள்ள பிரசங்கத்தில் இருக்கிறது, பார்த்தால் தெரியும். முந்தின வீடியோவில் நான் சொன்ன ஒரு விஷயம் இதுவாகும். தாஸ் பாஸ்டர் சபைக்கு இவ்வளவு உண்மை கேடும் பிரிவினையும் உண்டாக்கியும் இன்றும் நிலைத்திருப்பது இந்த ஜோயல் ஐயாவால் தான். இதை இல்லை என்று கூற முடியாத தாஸ் பாஸ்டர் நல்லவரா? இப்படி கேட்டிருந்தேன். அதற்கு அவர் சொன்ன பதில் இதுவாகும். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 27வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். இந்த உலகத்திலே ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். இப்படி சொன்னார். இதன் பொருள் என்னவென்றால், ஜோயல் ஐயாவிற்கு கீழ்ப்படியாவிட்டாலும் பாவமில்லை என்று அர்த்தமாகும். தாஸ் பாஸ்டர் கர்த்தருக்கு பயப்பட்டதால் தான் இவ்வளவு வயதான பிறகும் தீர்க்காயுசாக இருக்கிறார் என்றும், தேவநேசன் ஐயா, செல்வராஜ் ஐயா, குரியன் ஐயா எல்லாரும் அவர்களுடைய பாவங்களினால் செத்து போனார்கள் என்கிற அர்த்தத்திலும் தான் பேசினார். அப்படியானால் நான் சாகிறதற்கு முன் தாஸ் பாஸ்டர் செத்து போனால் அவருடைய பாவத்தினால் தான் செத்து போனார் என்று ஒத்துக்கொள்வீர்களா? இதற்கு பதில் சொல்லணும். இது கர்த்தருடைய சபை. உங்களுக்கு வைராக்கியம் தீர்த்து விளையாட வேண்டிய இடம் அல்ல இது. கவனமாக இருங்கள். இன்னும் சில கேள்விகள் கேட்பேன். இதற்கும் பதில் இந்த தாஸ் பாஸ்டரும் அவருக்கு ஜால்ரா போடுகிறவர்களும் சரியான பதில் சொல்லாவிட்டால் கண்டிப்பாக இவர்கள் பரலோக ராஜ்யம் போக முடியாது. காரணம், நான் போடும் வீடியோக்கள் நிறைய பேர் பார்க்காவிட்டாலும் குறிப்பிட்ட சிலர் பார்க்கிறார்கள். அதற்குள்ள பிரசங்கம் அங்கு சிலரால் பேசப்படுகிறது. அது பற்றி பிறகு ஆதாரத்துடன் போடுவேன். இன்னும் இந்த தாஸ் பாஸ்டர் என்னை பற்றி சொன்னது இது. நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 12வது வசனம். பேலியாளின் மனுஷனாகிய ஒரு துன்மார்க்கன் ஆகடியம் பேசி திரிகிறான். உண்மையை சொல்லாத தாஸ் பாஸ்டர் தேவனின் மகன் இல்லையா? என்ன செய்கிறார்கள்? ஆகடியம் பேசுகிறார்கள். இப்படி பரிசுத்த சபையில் பிரசங்க பீடத்தில் நின்று கொண்டு தன் குற்றத்தை மறைத்து உண்மையை சொல்லுகிற என்னை குற்றப்படுத்தி பேசுவது ஆகடியம் இல்லையா? இது தேவனுக்கு உகந்ததா? தாஸ் பாஸ்டர் இதுக்கெல்லாம் கணக்கு சொல்லாமல் தப்ப முடியாது. நல்ல ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் என்னை பற்றி சொன்னதில் சில சொல்லுகிறேன். நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 25 முதல் உள்ள வசன பாகங்கள். அவள் தன் கண்ணிமைகளினால் உன்னை பிடிக்க விடாது. அவள் கண்ணிமைகளினால் உன்னை பிடிப்பாள். இப்படி என்னை போன்ற பெண்கள் கண்ணிமையினாலே பிடிக்கும் அளவிற்கு இந்த வயதான தாஸ் பாஸ்டரின் கண்கள் ரட்சிக்கப்படவில்லையா? இவரும் பயங்கர அனுபவசாலியாம். யோபுவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்கிறது? என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி என்று கேட்கிறார். ஒரு விவாகமான குடும்பஸ்தனுக்கு இருக்கும் அனுபவம் கூட இந்த தாஸ் பாஸ்டருக்கு இல்லையா? இவருடைய கண் ரட்சிக்கப்படவில்லையா? இவர் கண்களோட உடன்படிக்கை பண்ணினவர் என்றால் இப்படி பேசியிருக்க மாட்டாரே. இப்படி பிரசங்கம் பண்ணி பாவிகளை நேசித்து கர்த்தருக்குள் கொண்டு வர விடாமல் தடுக்கிறார். யோபு என்கிற மனைவியுள்ள ஒரு குடும்பஸ்தன் கருத்தாய் கேட்கிறார். ஒரு சன்னியாசியான ஒரு ஊழியக்காரனால் தைரியமாக இந்த வசனத்தை பேச முடியாத அளவுக்கு இருதயம் மோசமான நிலையில் இருக்கிறது இல்லையா? இதனால் தான் செல்வராஜ் ஐயா தாஸ் பாஸ்டரை பெண்களுக்கு ஜெபம் பண்ணக்கூடாது என்று கூறியிருக்கிறார். இப்பதான் புரிகிறது ஒவ்வொன்றாக. தாஸ் பாஸ்டர், நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா செல்வராஜ் ஐயா சொன்னதற்கு ஞான அர்த்தங்கள் உண்டு என்று. இதுதான் அந்த ஞான அர்த்தம். இனியாவது மறக்காதீர்கள், மறந்தால் அழிவீர்கள். இன்னும் தாஸ் பாஸ்டர் என்னவெல்லாம் பேசினார் என்று கொஞ்சம் கேளுங்கள். பேசிய நிமித்தம் ஒரு அப்ப துணிக்கையும் இறக்க வேண்டியதா இருக்கும். இப்படிப்பட்டதான மனுஷன் ஒரு அப்ப துணிக்கைக்கு கூட இறக்க வேண்டியதா இருக்கும். நான் ஒரு சமயம் ஒருத்தியால் அப்ப துணிக்கைக்கும் இறந்தேன். அது உண்மைதான். இப்போது அந்த தொடர்பை விட்டு விட்டேன். இப்போது ராஜ வாழ்க்கை வாழ்கிறேன். அந்த வலையில் தாஸ் பாஸ்டர் விழுந்து இருதயம் மஞ்சிக்கப்பட்டு பேசுவதுதான் சங்கடமாக இருக்கிறது. விபச்சாரியானவள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள். அவள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள். உன்னுடைய உயிரை வேட்டையாடி விடுவாள். நீ மாண்டு போவாய்.
இப்படி வேட்டையாடப்பட்டு மாண்டு போய் கிடக்கிறார் இந்த தாஸ் பாஸ்டர். செல்வராஜ் ஐயா சொன்னதை கேட்க ஆடோட பார்வையில் ₹1 களவு செய்தது கள்ளன் தான். கள்ளனை என்ன சொல்லுவார்? நல்லவன் சொல்ல மாட்டார். அவன் 1 கோடி களவு செய்தாலும் கள்ளன் தான். அவனு கள்ளன் என்ன சொல்லுவார்? கள்ளன். இப்படி பார்த்தால் தாஸ் பாஸ்டரும் குற்றவாளிதான். இந்த தாஸ் பாஸ்டர் சரியான அனுபவத்தில் இருந்திருந்தால் செய்யாத குற்றத்தையும் செய்ததாக சொன்னால் கூட என்ன சொல்லுவார்? என்னைத்தானே சொன்னது, நான் கிறிஸ்துவுக்கென்று பிழைக்க வந்தவன், இதற்கு பதில் செய்தால் நான் பரலோக ராஜ்யம் போக முடியாது. எனவே கர்த்தருடைய சபையில் தேவநேசன் ஐயா, செல்வராஜ் ஐயா, குரியன் ஐயா இவர்களின் உபதேசம் கேட்கிற நாம், சபையில் வாக்குத்தத்தமான கிரியைகள் நடைபெற காத்திருக்கிற நாம், நம்முடைய குற்றங்களை கண்டுபிடித்து முன்னேறி மற்றவர்களையும் கர்த்தருக்குள் கொண்டு வர பிரயாசப்படணும் என்று கூறியிருப்பார். இப்படி சொன்னாரா? இல்லை. இப்படி ஒரு பெண்ணை பார்க்க கூடாது, பேசக்கூடாது என்று தொண்டை கிளிய பிரசங்கம் பண்ண காரணம் பாவிகளை கர்த்தருக்குள் கொண்டு வர வேண்டிய அனுபவம் உள்ளவர்கள், ஆவிக்குரிய ஆரோக்கியசாலிகள் இந்த கர்த்தருடைய சபையில் இல்லை என்று அல்லவா அர்த்தம்? இருதயத்தின் நிறைவிலிருந்து வாய் பேசும். இந்த அளவுக்கு தாஸ் பாஸ்டர் 0 கிராவிட்டியில் இருக்கிறார். கர்த்தருடைய சபையார் என்று பெருமை மட்டும் மிச்சம். இதெல்லாம் வெறும் காற்றடைத்த பைகள், வாய்ச்சொல் வீரர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள், நான் கேட்ட கேள்விகளுக்கு ஒன்றுக்கு கூட சரியாக பதில் சொல்ல முடியாதவர்கள். சரியான அனுபவசாலிகள் என்றால் டேனியல் பாஸ்டரை போன்று பேசுவார்கள். டேனியல் பாஸ்டர் தாழ்மையில் மேன்மை கண்டவர். இந்த தாஸ் பாஸ்டரின் 2 அர்த்தமுள்ள பிரசங்கம் கேட்டவர்கள் தங்களோடுள்ள மற்றவர்களிடமும் வீடுகளில் போய் இப்படி 2 அர்த்தத்தில் பேசி சண்டைகளும் சச்சரவுகளும் உண்டாக்கினார்கள். தாஸ் பாஸ்டரை இப்படி சண்டை போடுகிறார், நாமும் அப்படி பேசினால் என்ன? தாஸ் பாஸ்டர் பரலோக ராஜ்யம் போனால் நாமும் பரலோக ராஜ்யம் போவோம் என்று நினைத்து பேசுவார்கள். ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டியவர்கள் ஆத்துமாக்களை கொலை செய்து வைத்திருக்கிறார்கள், கொலை செய்கிறார்கள். எனவே இதை கேட்கிறவர்களே கொஞ்சம் தாழ்மையை வெளிப்படுத்தி உண்மையை பேசுங்கள். இடையில் சொல்ல விட்டு போன ஒரு விஷயத்தை கூட கூறுகிறேன். இந்த தாஸ் பாஸ்டர் இப்படி தீர்க்காயசோடு இருக்க ஒரு காரணம், இன்று திருந்துவான் நாளை திருந்துவான் என்று நினைத்து தேவன் கொடுத்திருக்கும் ஒரு காலமாகும், மற்றபடி வேறு ஒன்றுமல்ல. இந்த கேள்விகளெல்லாம் நான் கேட்க காரணம், அங்குள்ள ஊழியர்களால் செல்வராஜ் ஐயாவை மட்டும் நம்பாமல் மற்ற ஊழியர்களை தெய்வங்களைப் போல நினைத்து குற்றமில்லாமல் ஊழியர்களை கண்டிக்கிறார் என்கிற நினைப்பில் கேட்கக்கூடாத கேள்விகள் கேட்டு துளைத்திருக்கிறேன், கொலை செய்தேன். தாஸ் பாஸ்டர் நல்லவர் என்றால் அவருடைய ஜெபத்தின் வல்லமையால் இனிமேல் அவரை பற்றி அடுத்த வீடியோக்கள் போடக்கூடாதபடிக்கும் போட்டிருக்கும் எல்லா வீடியோக்களையும் அழிக்கும்படிக்கும் எனக்கு சமாதானக்கேடு வரும். இல்லை என்றால் இன்னும் தொடரும். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.